அண்மை செய்தி. இரண்டாயிரத்தி 16 சட்டமன்ற தேர்தலில் அப்பாவு வெற்றி பெற்றார் என்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. ராதாபுரம் தொகுதியில் அப்பாவு வெற்றி பெற்றதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் அதனைத் தொடர்ந்து இன்பதுரை மேல்முறையீடு செய்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராதாபுரம் தொகுதியில் அப்பாவு வெற்றி பெற்றதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதனை எதிர்த்து இன்பதுரை மேல்முறையீடு செய்திருக்கிறார். 2016 சட்டமன்ற தேர்தலில் அப்பாவு வெற்றி பெற்றார் என்ற உத்தரவிற்கு எதிராக இன்பதுரை மேல்முறையீடு செய்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கின் வரம்புகளை மட்டுமே ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராதாபுரம் தொகுதியில் அப்பாவு வெற்றி பெற்றதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கின் வரம்புகளை மட்டுமே ஆய்வு செய்ய சொன்ன நிலையில் அதை மீறி தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பாவு வெற்றிக்கு எதிராக இன்பமுறை மேல்முறையீடு செய்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது ராதாபுரம் தொகுதியினுடைய இந்த சட்டமன்ற தொகுதியில் அப்பாவு வெற்றி பெற்றார் என சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக எம்பியான இன்பதுரை மேல்முறையீடு செய்திருக்கின்றார். 2016 மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் இன்பதுரை வெற்றி பெற்றதாக அப்போது தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டது. அதனை எதிர்த்து அப்பாவு என்றால் அவர் எதிர்த்து போட்டியிட்டவர், நான் தான் வெற்றி பெற்றேன், தபால் வாக்குகள் சரியாக எண்ணப்படவில்லை, இதில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கின்றது, அரசு அதிகாரிகளுடைய பிழையின் காரணமாக என்னுடைய வெற்றி மாற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது, இதில் வெற்றி பெற்றது அப்பாவு ஆகிய நான் தான் என்று அவர் நீதிமன்றத்திற்கு சென்றார். முதலில் உயர்நீதிமன்றம், பிறகு உச்சநீதிமன்றம் என்று பல இடங்களுக்கு சென்று அவர் சட்ட போராட்டங்களை நடத்தினார். அதன் பிறகு 2021, 2026 என்று 2 தேர்தல்கள் நடைபெற்று முடிந்துவிட்ட சூழ்நிலையில் தான் 10 தினங்களுக்கு முன்பு உயர்நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு கிடைத்தது. அதில் அப்பாவு அவர்கள் தான் வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இது தாமதமாக கிடைத்த நீதியாக இருந்தாலும் எனக்கு நீதி கிடைத்திருக்கிறது, 10 ஆண்டுகள் சட்ட போராட்டம் நடத்தி நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என அப்பாவு அவர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளராகவும் இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் மேல்முறையீடு செய்திருக்கின்றார். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த மனுவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என அந்த மனுவில் பிரதானமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற வழக்கின் வரம்புகளை மட்டுமே ஆய்வு செய்ய சொன்ன நிலையில் அதை மீறி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் எனவும் இன்பதுரை அவர்கள் தன்னுடைய மனுவிலே மேல்முறையீடு செய்திருக்கிறார். அவர் பாதிக்கப்பட்டவர் அல்லது இந்த வழக்குதாரர் என்ற முறை என்பதை தாண்டி அவரே ஒரு பிரபலமான வழக்கறிஞர் என்ற அடிப்படையிலே அவர் அதில் இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்களை கொண்டு மனுவை தயாரித்து தற்போது உச்சநீதிமன்றத்திலே முறையிட்டிருக்கிறார். எனவே இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை என்பது தொடரும். விரைவில் இது அந்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு ரத்து செய்யப்படுமா அல்லது அங்கீகரிக்கப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.